ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:29. எண்ணத்தினால்வெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இந்த வசனத்தில் தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, ஒருமனமாய் வர நீர் பாராட்டின தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், இடைபடுகிறதான ஒரு நேரம். எங்களோடு கூட பேசுங்க அப்பா. நம்முடைய வார்த்தைகளை அனுப்புங்க ஆண்டவரே. நம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் அப்படின்னு இருக்கு. கடந்த வாரத்தில் இந்த அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி சில காரியங்களை இந்த வலைத்தளத்தில் நம்ம பேசியிருந்தோம். அந்த செய்தியை கொடுத்த போது அதிலிருந்து ஒரு சில காரியங்களை கர்த்தர் தொடர்ச்சியாக பேசினார். அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுதல் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டே வரும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறதல் அப்படிங்கிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஞான போஜனம் ஞான பானம் அப்படின்னு சொல்லி மன்னாவையும் கண்மலை தண்ணீரையும் அவர்கள் எப்படி அசட்டை பண்ணினார்கள், பரீட்சித்து பார்த்தார்கள், அதன் மூலமாக அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் அப்படி என்ப எல்லாவற்றையும் நம்ம என்ன செஞ்சோம், போன இதில் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மன்னாவையும் கண்மலையிலிருந்து வர தண்ணீரையும் ஞானார்த்தமாய் நமக்கு எப்படி அப்பமும் ரசமும் இருக்குதோ அதே மாதிரி இஸ்ரவேலர்களுக்கு கண்மலையில் இருந்த தண்ணீரும் மன்னாவும் ஞான போஜனம் ஞான பானம் அப்படின்னு சொல்லி அதை அவங்க எப்படி அபாத்திரமாக பண்ணாங்க, மன்னாவை எப்படி தப்பாக புசிச்சாங்க, எப்படி கண்மலை தண்ணீரை அவங்க அசட்டை பண்ணினாங்க, அதை எல்லாவற்றையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம பார்த்தோம். அதை பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுதலோடு கூட சேர்த்து இன்னொன்னையும் சொல்கிறாரு. 21 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 10:21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய போஜனம்னா நமக்கு தெரியும். நம்ம கம்யூனியன் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். நமக்கு அப்பமும் ரசமும் நமக்கு தெரியும். அதை எடுக்கிற மெத்தடை நிறைய தடவை நம்ம பார்த்துருக்குறோம். எப்படி இறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னொரு பந்தி இருக்குது. என்ன பந்தி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. பேய்களுடைய போஜன பந்தினா என்ன? அதாவது இந்த இடத்துல எதை பற்றி ஆண்டவர் பேசிட்டே வர்றாருன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதை குறித்து இங்கே சொல்லிக்கிட்டே வர்றார். கர்த்தரை அல்லாதவர்கள் தெய்வங்களுக்கு படைக்கிறவர்களை குறித்து நீங்கள் எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த படைக்கப்பட்டவைகளில் நீங்கள் எப்படி சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இது ஏதோ 1 கொரிந்தியரில் மட்டுமில்லை, பழைய ஏற்பாட்டில் மட்டுமில்லை, வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் சொல்றாரு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசித்தா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னு. அப்போ இந்த பேய்களுடைய போஜன பந்தி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், கீழே அது எப்படி புசிக்கணும், எதெல்லாம் புசிக்க கூடாது எல்லாம் தெளிவாக ஆண்டவர் சொல்லிகிட்டே வரார். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்கள், பேய்களுடைய போஜன பந்தி அப்படின்னா என்ன, எதை பற்றி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். இது எனக்கு படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, அதை அப்படியே ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு உங்களோட அதை பற்றி பேசுகிறோம். முதலாவது, பேய்களுடைய போஜன பந்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, வாசிங்க தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு. இங்க ஒரு போஜன பந்தி இருக்கு. இங்க சாப்பாடும் இருக்கு, தண்ணியும் இருக்கு, திராட்சை ரசமும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த ஆகாது என்று சொல்லி அப்படின்னு இருக்கு. அப்போ இது பாபிலோனிய ராஜாவுடைய போஜன பந்தி, பாபிலோனிய ராஜாவுடைய டேபிள். இந்த டேபிள்ல எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாரு. அதுவும் யாருன்னா, இவங்கெல்லாம் செலக்டட் பீப்புள், கொண்டு வந்த அடிமைகள்லையே செலக்டடா இருக்கார். இங்க 3வது வசனத்துல, அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும்
துரைமார்க்கர்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அப்ப இவங்களாம் யாருன்னா ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி மக்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. என்ன சாப்பாடு? கிங்ஸ் ஃபுட், ராஜாவுடைய சாப்பாடு. அந்த ராஜாவுடைய சாப்பாடை கொடுக்க சொல்றாங்க. ஆனா தானியேல் பார்க்கிறான், இந்த ராஜாவுடைய சாப்பாடு பேய்களுடைய சாப்பாடாக இருக்கிறது. அதனால் தன்னை என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தல் ஆகாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது நான் வெஜிடேரியன், அதனாலதான் தானியேல் வேணான்ட்டாரு, அவர் வெஜிடேரியன் சாப்பிட்டாரு. இங்க பிரச்சனை வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனே கிடையாது. இங்க பிரச்சனை தீட்டுள்ளது தீட்டு இல்லாதது. ஏன்னு சொன்னா, அவர் என்னன்னால சாப்பிட மாட்டேன்னு சொன்னார்னா, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும். அப்ப திராட்சரசம் என்ன, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா? அதுவும் வெஜிடேரியன் தானே. ஆனா அதையுமே அவர் வேணாங்கிறாரு. ரெண்டுத்தினாலும் நான் என்ன செய்ய முடியாது? தீட்டுப்படுத்த முடியாது. அப்ப இங்க பிரச்சனை வெஜ் நான்வெஜ் இல்ல. இங்க பிரச்சனை தேவனுடைய போஜனமா பேய்களுடைய போஜனமாங்கிறது தான். இந்த பாபிலோன் என்பது பேய்களுடைய தாய். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்ததுன்னு இருக்கு. இந்த பாபிலோன் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து பிசாசினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுது. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் உடைய சாப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கிங்ஸ் ஃபுட், தி பெஸ்ட் ஃபுட்டை கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது தானியேல் சொல்றாரு, இதனால் நான் என்ன செய்ய முடியாது? தீட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறார். அவருடைய அர்த்தம் என்ன? ரெண்டு ராஜ்யம் தான் இருக்கு. ஒன்று பரலோக ராஜ்யம், இன்னொன்று பிசாசின் ராஜ்யம். ஆண்டவர் சொல்றாரு, பிரபஞ்சத்தின் லோகாதிபதி அப்படின்னு சொல்றாரு. வானமண்டலத்தின் பொல்லாத சேனை ஆகிய பிசாச இந்த உலகத்தின் அதிபதி அப்படிங்கிறார். அப்போ பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கு, பிசாசின் ராஜ்யம் ஒன்று இருக்கு. இந்த பரலோக ராஜ்யத்தை சேர்ந்த நமக்கு தேவனுடைய போஜன பந்தி மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே தி பெஸ்டான சில பிசாசினுடைய இதுவும் இருக்கு. பிசாசினுடைய போஜன பந்தி இருக்கு. இந்த போஜன பந்தியை நாம அக்செப்ட் பண்றோமா வேணாமாங்கிறதுல தான் மிக பெரியதான ஒரு டெஸ்டே நமக்கு இருக்குது. இப்ப தானியேல் வாழ்நாளெல்லாம் நான் வெஜிடேரியன் சாப்பிடலையா அப்படின்னா அப்படி இல்லை. இதுக்கப்புறம் தானியேல் கொலு மண்டபத்துக்கு போறாரு. ராஜா கூட வீட்டுக்கே போயிடுறாரு, வாசலுக்கு போயிடுறாரு. கிங்ஸ் கேட்னு இருக்கு, அங்க போயிடுறாரு. அப்ப என்னன்னா, தானியேலுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எந்தெந்த நான் வெஜிடேரியன் சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது ஆண்டவர் லேவியராகமத்தில் சொல்லி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் சாப்பிடு, இந்த மாதிரி சாப்பிடாத, விரிக்குழம்புள்ளது சாப்பிடுது, செதில் உள்ளது சாப்பிடு, செதில் இல்லாதது சாப்பிடாத, நிறைய சொல்லி வச்சிருக்கிறார். இப்ப இங்க இருக்கிறது எது இருக்குதுன்னா, அவனுக்கு எது சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் இங்க இருக்கு. கிங்ஸ் ஃபுட் இருக்கு, ராஜாவுடைய பந்தியில இருக்கு. இப்ப தானியேல் பார்க்கிறாரு, திராட்சை ரசமும் பார்க்கிறாரு. திராட்சை ரசம் யூதர்கள் டெய்லி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. அவங்களுடைய ஃபுட்டுல திராட்சை ரசம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கும்போது இங்க திராட்சை ரசத்தை யார் கொண்டு வந்து கொடுக்குறா? ராஜா கொண்டு வந்து கொடுக்குறாரு. சரி, ராஜா கொடுக்குற சாப்பாடையே நான் சாப்பிட மாட்டேன்னா, ராஜா கொடுக்குற மரக்கறி சாப்பாட்டை அவர் சாப்பிட்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்? ராஜா கொடுக்குற ஃபுட்டெல்லாம் எனக்கு வேணான்னு அர்த்தம் இல்ல. ராஜாவுடைய ஃபுட்டுல சிலது எனக்கு ஒத்து வராது, என்னுடைய மத முறைமைகளுக்கு ஒத்து வராது, எனக்கு தேவன் சொன்னதுக்கு அதுக்கு ஒத்து வராது. அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். கொடுக்கிறது ராஜாவாக இருந்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அவன் பிரதானிகளின் தலைவன்கிட்ட போறான், எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடு, நீ என்ன பாரு, அதுக்கு பிறகு நீயே டிசைட் பண்ணு. பல நேரங்களில் இந்த உலகத்தினுடைய மிக மேன்மையான காரியங்கள் நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கப்படும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பிசாசு கொண்டு வந்து வைக்கிறான் ஒரு பந்தியை. என்ன பந்தி தெரியுமா? இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் அவைகளை எல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு இருக்கு. இப்ப பிசாசு கொடுக்கிறான்னா நம்ம கொஞ்சம் என்னவா செய்யணும்? கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அதான் எப்பவும் சொல்லுவேன், நமக்கு ஒரு எதிராளி அல்லது நமக்கு சம்பந்தம் இல்லாத எதிரி ஒருத்தர் நம்ம கிட்ட அன்பு பாராட்டி வரான்னா நம்ம கண்டிப்பா என்னவா இருக்கணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுக்கு வரான் திடீர்னு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிறானே அப்படின்னா முடிவா என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த முடிவில் அவன் காலில் விழுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், அவன் நம்மளை அடிமையாக்குற சுபாவம் ஏதாவது ஒன்று இருக்கும், அவன் நம்மளை ஆளுகை செய்யற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதைத்தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிசாசு கொடுக்கறதோ யார் கொடுக்கறதோ அதை கொஞ்சம் உட்காந்து ஆராயணும்.
இது எனக்கு தகுமா, எனக்கு இது தகுதியா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் எதை கொடுத்தாலும் உடனே சோத்திரம் பண்ணிட்டு உடனே ஓடிடுறது. பாபிலோனுடைய போஜன பந்தி திராட்சை ரசம், நம்ம சொல்றனே திராட்சை ரசத்தை குடி கொடுத்தாரு வேணான்னு சொன்னாரு, அது எதை குறிக்கிறது வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:4. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். வசனம் சொல்லுது பாருங்க. இதுதான் அவ என்ன செஞ்சாலும் ஜாதிகளுக்கு குடிக்க கொடுத்தாள்னு இருக்கு. பின்னாடி நீங்க 18ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவ கையில் இருக்கிற பாத்திரத்தில் என்ன இருக்குது? பொற்பாத்திரத்தில் அருவருப்பு, வேசித்தனம், அப்புறம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் அத்தனையும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரம். இன்னைக்கு உலகம் நமக்கு சில விஷயத்தை கொடுக்குது, பிசாசு கொண்டு வந்து கொடுக்குறானா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். ஆனா கையில என்ன இருக்குது? என்ன பாத்திரம்? அந்த பாத்திரம் பொற்பாத்திரம். வெளியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? கோல்டன் கப். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? அசுத்தம். வச்சிருக்கிற சாப்பாடு யாருடைய சாப்பாடு? ராஜா சாப்பாடு. ஆனா உள்ளுள்ள என்ன இருக்குது? அன்கிளீன், தீட்டுள்ளது. இங்கிலீஷ்ல அன்கிளீன் இருக்கு. இன்னொரு வார்த்தை அசுத்தம். அசுத்தமான காரியங்கள் உள்ள இருக்குது, அசுத்தமான மிருகங்கள் உள்ள இருக்கு, சாப்பிடக்கூடாதவைகள் உள்ள இருக்கு. இப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆகாரத்தை குறிக்காது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் சகலவற்றையும் நீங்கள் என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரத்தோட புசிக்கலாம். இங்க சொல்றது எது? பிசாசினுடைய உபதேசங்கள், பிசாசு கொடுக்கக்கூடிய காரியங்கள், பிசாசின் ஆசீர்வாதங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுல கொண்டாந்து கொடுக்கும்போது பொற்பாத்திரத்தில் வச்சு கொடுப்பாங்க. அதை கொண்டாந்து கொடுக்கும்போது ராஜாவு மூலமா கொடுப்பாங்க, உட்கார வச்சு உங்களுக்கு மேன்மைகளை. ஆனால் கொடுக்கிற விஷயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தரால் வருகிறது இல்லை. எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கறது இல்லை. பிசாசும் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? கொடுக்கும். இன்னைக்கு உள்ளவங்களுக்கு இந்த பிசாசின் ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குது? ரொம்ப மேன்மையா இருக்கு. சில காரியங்களை சொன்னால் சிலருக்கு கோபம் வரும். என்னன்னா, பொதுவா சபைகளில் நாம இந்த ஜாதி பேரை சொல்லிலாம் என்ன செய்யறது இல்லை, கூப்பிடுறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு பழக்கம் கிடையாது. ஆனால் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்ற நமக்குள்ள எந்த விதமான ஜாதியும் கிடையாது, பாகுபாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ரத்தத்தால கழுவப்பட்ட நீங்க நானும் சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருக்கிறோம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப சபைக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது. இது ஜாதி என்பது இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. இது பிசாசினுடைய போஜனம். ஏன் சொன்னா தேவன் உண்டாக்கினது கிடையாது. தேவன் ஆதாம் ஏவாளையும் படைச்சிருந்தார்னா ஒரு ஆதாம் ஏவாளை படைத்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அது உள்ள இருந்து இத்தனை ஜாதி என்ன செய்யாது, வந்திருக்காது. இது மனுஷன் உண்டாக்கின பிரிவு. அந்த மனுஷனுக்கு அது அந்த திட்டத்தை கொடுத்தது பிசாஸ். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம நோவா காலத்துல 3 பசங்க வழியா தான் எல்லாம் வந்துச்சு. சேம் காம் யாபேத். இந்த 3 பேர் வழியா உலகம் வந்திருக்கும்னா கண்டிப்பா என்ன இருக்காது? ஜாதின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அப்படி ஜாதியை பத்தி பேசுறீங்க, ஜாதியை நம்புறீங்க, இந்த ஜாதிக்கு இந்த சுபாவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க பிசாசுடைய போஜனத்துல உட்காந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுல போய் உட்காந்தாச்சு. இப்போ இதை நாம சொன்னோம்னா விசுவாசிகளுக்கு வருத்தம். சபைகள்ல ஜாதி பார்க்கறாங்க, கிறிஸ்தவன் ஜாதி பார்க்கறான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாங்க பார்க்கல, சபையில பார்க்கல, இப்பயும் பார்க்கறது இல்ல, எப்பயும் பார்க்கறது இல்ல. நீங்க பார்க்காம இருக்கிறீங்களா? நீங்க பார்க்காம இருப்பீங்களா? சபையில உங்களை ஜாதி சொல்லி கூப்பிட்டா கோவம் வரும்ல. சரி, ஓகே. இப்ப நீங்க போய் கவர்மெண்ட்ல நிற்கும் போது, வேலை வாய்ப்புக்கு நிற்கும் போது, சில சலுகைகளுக்கு வாங்கும் போது எதை யூஸ் பண்றீங்க? உங்க ஜாதியை யூஸ் பண்றீங்க, உங்க ஜாதி சர்டிபிகேட்டை யூஸ் பண்றீங்க, அதன் மூலமா கிடைக்கிற சலுகையை யூஸ் பண்றீங்க. ஆனா அதுக்கு மட்டும் இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இது கவர்மெண்டே கொடுக்குது, நாங்க கேட்கல. ஏன் கவர்மெண்ட்ல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கே, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க சொல்லாமே. நீ உள்ளுக்குள்ள ஒரு மாய்மாலம், வெளிக்குள்ள ஒரு மாய்மாலம் பேசுறதனவோ சபைகளுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜாதி இருக்குதுன்னு சொல்லி பேசிவிட்டு வெளியே நீயே போய் லைன்ல நிக்கிற. இந்த ஜாதிக்கு கிடைக்கிற சலுகை அதுதான் ராஜாவின் போஜன பந்தியில இருக்கக்கூடியதான அன்கிளீன். கொடுக்கிறது நம்ம கவர்மெண்ட். ஆனா ஜாதிக்கு போய் நீ நிக்கிற பத்தியா, அந்த ஜாதியில நீ பெருமையை பேசிக்கிட்டு அந்த ஜாதிக்குரிய சலுகையை வாங்கணும் நிக்கிறீங்களே, இதுதான் நீங்கள் தீட்டுப்படுதல். எப்ப இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டோமோ,
எப்போ ஆண்டவர் என்னை சுத்திகரிச்சிட்டாரு, நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன், ஒரே ரத்தத்தில் நம்ம வந்துட்டோமோ, நமக்கு எந்த விதமான சலுகையும் நமக்கு கிடையாது. நமக்கு பரலோகத்தினுடைய கோட்டா தான் உண்டு, ஜாதி கோட்டா கிடையாது. இன்னைக்கு இருக்கு கிறிஸ்தவங்க போயிட்டு மாய்மாலக்காரங்க, சபைக்குள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். அப்படியே சபைக்குள்ள பேசும்போது எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது, நாங்க பாகுபாடு கிடையாது. பொண்ணு பார்க்கும்போது பையன் பார்க்கும்போது மட்டும் கேட்கறது, என்ன சைடு அவங்க எந்த பக்கம், யாரு பார்க்கறது, ரெண்டு பேரும் ஆவிக்குரியவங்க. இதுல ஒரு சிலதெல்லாம் உலகத்தை வெறுத்ததே இருக்கு. ஆனா கேட்கும் போது கேட்கறது, நீங்க என்ன எந்த எந்த பக்கம் நீங்க, அப்படியே நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே இதா கேட்கறது, நீங்க தமிழ்நாட்டில் எந்த பக்கம். கர்த்தர் கிருபையா நம்மளை சென்னையில் வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் நீங்க வேற எந்த மாவட்டத்தை சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவான் ஜாதியை. கண்டுபிடிக்க முடியாத ஒரே மாவட்டம் கர்த்தருடைய கிருபையில சென்னை மாவட்டம் மட்டும்தான். இந்த டோட்டல் கன்ஃபியூஸ்டு டிஸ்ட்ரிக்ட். இங்க இருக்கிறவன் எவன் என்ன கோத்திரத்தில் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயாவது போனோம்னா கேட்பாங்க, நீங்க தமிழ்நாட்டில் சென்னை ப்ராப்பர் சென்னையா இல்லை இம்ப்ராப்பர் சென்னை, அதாவது கண்டுபிடிக்கிறாங்களாமா இவர் எந்த இடம். அப்படியே கேட்பாங்க, உங்க பேச்சை பார்த்தால் திருநெல்வேலி மாதிரி இருக்கே. இல்லையே, ஒரு சிலர் மதுரைன்னு சொல்றாங்க. ஓ, அப்ப நீங்க மதுரையா? இல்ல சென்னை. எந்த ஜாதியில எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீதான் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு வந்துட்டிய, இன்னும் உனக்கு எதுக்கு இந்த பிசாசினுடைய போஜன பந்தியில உட்கார்ந்துட்டு தீட்டுப்படுத்திட்டு இருக்கிற? நீ தீட்டுப்படுறதும் இல்லாம ஒரு கூட்டத்தை தீட்டுப்படுத்திட்டு இருக்கிற. சில பாஸ்டர்ஸ் பேசும்போது தங்கள் விசுவாசியை அடையாளப்படுத்தும் போது ஜாதி பேரை சொல்லி அவர் அந்த சோன்சோ, இவர் இந்த சோன்சோ. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அரசாங்கத்திலும் சரி எதிலையும் சரி ஜாதியை வச்சோ வேற எதை வச்சோ நமக்கு கோட்டா சிஸ்டம் கிடையாது. நாம கர்த்தரால் கழுவப்பட்டவர்கள். அரசாங்கம் கொடுக்கிற இட ஒதுக்கீடை விட பரலோகம் உனக்கும் எனக்கும் ஒரு இட ஒதுக்கீடை வைத்திருக்கிறது. அந்த இடத்தை வேற யாருக்கும் பரலோகம் கொடுக்கவே கொடுக்காது. பரலோகம் உயர்த்த முடியாததையா எந்த அரசாங்கம் உயர்த்திற போது? சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆகி போச்சு. 1947 70க்கு தாண்டிட்டோம். இன்னும் ஜாதி ஒழிஞ்சிச்சா? இட ஒதுக்கீடு ஒழிஞ்சிச்சா? எந்த கவர்மெண்ட்டையாவது ஒழிக்க முடிஞ்சிச்சா? யாராலையும் முடியாது. ஆனா உனக்கும் எனக்கும் என்னைக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே கர்த்தர் உயர்வான இடத்துல கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டார். ராஜாவுடைய பிள்ளைகளை மாத்திட்டாரு. எந்த கேஸ்டாலையும் எந்த இடஒதுக்கீடாலையும் ஸ்காலர்ஷிப்பாலையும் கிடைக்காத மேன்மைகளை அவருடைய வார்த்தை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது. கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டு போய் வச்சிருக்கிறார். மற்றவங்களை பத்தி பேசவே இல்லை, நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. நீங்க எப்ப இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்து விட்டீர்களோ நமக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனம் என்றும் இல்லை, எதுவும் கிடையாது. இன்னைக்கு பிரசங்கம் பண்ற எத்தனையோ மேல உட்கார்ந்து இருக்கிற பெருந்தலைகள் இன்னும் ஜாதியை பார்த்துட்டு அலையுது. அதனால தான் இன்னைக்கும் ராஜாவுடைய பந்தியில் அவங்க தீட்டுப்பட்டவர்களாய் காணப்படுகிறார். உங்களுக்கும் எனக்கும் ரத்தத்திலே இருக்கக்கூடாது. நான் வெறும் நாட் ஒன்லி டாக்கிங் அபவுட் த காஸ்ட். எத்தனையோ இந்த மாதிரி காரியங்களை பிசாசு புகுத்தி வச்சிருக்கிறான். மூட பழக்க வழக்கன்ற பேர்ல. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கூட எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசு மேல ஒரு பயம் இருந்துச்சு, பிசாசுடைய மூட நம்பிக்கை இருந்துச்சு, அவங்களுடைய வழிமுறைகள் கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு. இப்போ அது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும்? போயிருக்கணும், மாறி இருக்கணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசு வரக்கூடாதுன்னு சொல்லி தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் செருப்பையும் தொடப்பக்கட்டையும் வச்சாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு பைபிள் இருக்கு தலைமாட்டில், கேட்டு பாருங்க, பிசாசு வரக்கூடாதான். பொருள் தான் மாறி இருக்கு, பிசாசுனுடைய பயம் மாறல. எப்ப நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டையோ அப்பயே உன்னை பார்த்து தான் பிசாசு பயப்படணுமே ஒழிய நீ இன்னும் பிசாசை பார்த்து பயப்படுறீன்னா உனக்கு இன்னும் அந்த போஜனத்துல பந்தியில உனக்கு இன்னும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அந்த தொடர்பு இருக்கு. அதான் நான் சொல்லுவேன், ஒரு காலத்துல வீட்டு வாசல்ல காத்து கருப்பு வரக்கூடாதுன்னு எதையோ கட்டி வச்சிருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு குருத்தோலையில சிலுவை தொங்குது. பொருள் தான் மாறி இருக்கு, விஷயம் மாறல. அப்ப இது பிசாசினுடைய தானே. அதுக்கு முன்னாடி குருத்தோலைக்கு முன்னாடி ஒண்ணு வச்சீங்களே, எனக்கு வச்சீங்க? அது பிசாசு சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் வச்சா வராதுன்னு யார் சொன்னா?
என்னைக்கு இயேசுநாதர் வீட்டுக்குள்ள வந்தாரோ அதுக்கப்புறம் வேற எந்த தப்பும் உள்ள வராதபடிக்கு பாதுகாப்பதற்கு ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதுதான் தானியேல் சொல்றான். நீ கொடுக்கிறது ராஜா ஃபுட்டா இருக்கும்பா. உலகத்துல அதுக்கு மேன்மை இருக்குது, இடஒதுக்கீடுக்கு. உலகத்துல எத்தனையோ காரியங்கள் மேன்மை உடையதா இருக்குது. நான் அதை சாப்பிட மாட்டேன், அவ்வளவுதான். ஏன்? எனக்கு அது ஒத்து வராது. அது வந்த விதம் வேற. சிலர் சொல்லுவாங்க, எதுவுமே வாங்க மாட்டீங்களா கவர்மெண்ட்ல? நான் வாங்க மாட்டேன், எதுவும் வாங்க மாட்டேன். அது என்னமோ அப்படி வச்சுட்டார் ஆண்டவர். எனக்கு அப்படியே எனக்கு கொண்டாந்துட்டார். எந்த சலுகையும் அரசாங்கத்தில் போய் நான் என்ன செய்யல, எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கல. நான் தான் டாக்ஸ் கட்டியிருக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு. பல நேரத்தில் ரோட் டாக்ஸ் கட்டியிருக்கேன், ரோடே இல்லை. நான் தான் நிறைய காசு கட்டியிருக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒன்று, நான் எந்த இடஒதுக்கீடையும் போய் கேட்கவும் இல்லை, எதையுமே கேட்கவே இல்லை. ஆனால் எனக்கு தேவையான இடத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். என்ன இடத்துல கர்த்தர் ஒரு இடத்துல நிற்க வச்சிருக்கிறார். இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அதான் சொல்லுவேன், ஏன்பா பைபிள் படித்தா வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? ஒருத்தர் என்ன கேட்டார், ஏன்பா வெறும் பைபிள் ஸ்டடி எடுத்தா வாழ்க்கையில் நீ முன்னேறுவியா? மரக்கறி சாப்பிட்டா முகம் வாடி போயிடாதா? வெறும் பைபிள் மட்டும் போதிச்சா கஷ்டப்பட மாட்டியா? பிரச்சனை வந்துடாதா? பொருளாதார பிரச்சனை வராதா? பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமா? நான் சொல்றேன், நீ கொடுத்து பாரு மரக்கறிய, நாங்கள் அவனை விட நல்லா இருப்போம். நான் சொல்றேன், இடஒதுக்கீட்டில் நீ வாங்கி கவர்மெண்ட்ல ஒரு போஸ்டிங்ல மேல வந்து உட்கார்ந்து சம்பாரிச்சு 60 வயசுல நீ அடைகிற மேன்மையை விட வேதாகமத்தை கையில தூக்கிட்டு போய் பிரசங்கம் பண்ணி கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்கிற இடம் மேன்மையானதாக தான் இருக்கும். அது எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. அதைத்தான் சொல்ல வரேன். நம்ம பார்க்கறதுக்கு மரக்கறி மாதிரி தான் இருக்கும். நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது எங்க சொந்தக்காரில் ஒருத்தர் சொன்னாங்க, அவன் வேலை பார்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சோம்பேறி மாதிரி வந்துட்டான், வேலையை விட்டுட்டு வந்துட்டான், அவன் சோம்பேறி அப்படின்னு. நான் கர்த்தர் சொல்லி வந்தேன். அவங்க எல்லாம் நல்ல பெரிய இடத்துல வேலை பார்த்தவங்க, சொன்னவங்களா பெரிய இடத்துல இப்போ வேலை பார்த்தவங்க. நான் யாரையும் குற்றமாக சொல்லலை. நான் மரக்கறி சாப்பாடு சாப்பிட வந்தேன். நான் மரக்கறி சாப்பாடு தான் சாப்பிட வந்தேன். நான் பியூர் நான் வெஜிடேரியன். நீங்கள் நான் இப்படி சொல்கிறதுனால வெஜிடேரியன் நினச்சிடாதீங்க. நான் சொல்கிறது தானியேலை பற்றி சொல்கிறேன். தானியேல் அவங்க சாப்பாடோட பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது தானியேல் சாப்பாடு ஒன்றுமே இல்லை. அப்படி தான் வந்தேன். எல்லாரும் சொன்னாங்க, இல்லைப்பா உன் வாழ்க்கை அப்படி ஆயிரும், உன் வாழ்க்கை இப்படி ஆயிரும், ஊழியத்துக்கு வரும்போதே ஒரு குழந்தை கையில் இருக்குது, நீ என்ன பண்ண போற? நான் சொல்கிறேன், நாங்கள் 10 நாள் மரக்கறி சாப்பிட்ட மாதிரி சொன்ன மாதிரி இந்த பைபிளை தூக்கிட்டு கையில் வந்தோம். என்ன எங்கள் முகம் வாடிருச்சு, என்ன நாங்கள் தாழ்ந்து போயிட்டோம். மற்றவர்களை பார்க்கிலும், அவங்கள நான் குறை சொல்லலை, ஏளனமாய் பேசினவர்களை பார்க்கிலும் கர்த்தர் மேலே தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். என் நண்பன் ஒருத்தனை அவங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, நீ ஏசுன்னு போற, நீ நடுத்தரதான் நிற்பேன்னு. இன்னைக்கு அவன் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார். அவங்க சொல்ற அன்னைக்கு அந்த தகுதி எங்களுக்கு இல்லை. அவங்க சொல்ற அன்னைக்கு நாங்கள் நடுத்தல நிற்கிற மாதிரி தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த தீட்டுப்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இருந்த அந்த எண்ணம் இன்னைக்கு கொண்டு போய் அவனை மேலே உட்கார வச்சிருக்குது. அதுதான் சொல்கிறேன், சில நேரத்தில் ராஜா கொடுக்குறாருன்னு எதையும் சாப்பிட்றாதீங்க, கவர்மெண்ட் கொடுக்குதுங்கன்னு தீட்டானதை எடுத்து போயிடாதீங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து பாருங்க, ஒரு நாள் கர்த்தர் கொண்டு போய் உங்களுக்கு கொலு மண்டபத்தில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. 2வது தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலம் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். நல்ல கவனிங்க, இது 2வது பந்தி. இந்த பந்தியில் என்ன விசேஷம்? முதல் பந்தி ராஜாவுடைய பந்தி. ராஜா பந்தியில தானியேல் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது அப்படி இல்லை, இது கட்டாயமாக கொண்டு போகப்பட்டது. இப்ப பொற்பாத்திரம், தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொற்பாத்திரம். இந்த பொற்பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நாமே அந்த பாத்திரம்னு சொல்லுது. சிலதை கர்த்தர் என்ன செய்யறாராம்? கனத்துக்குரிய பாத்திரமாகவும் கனவீனத்துக்குரிய பாத்திரமாக செய்கிறார். செய்தவருக்கு அந்த அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறார். அப்ப அந்த பாத்திரங்கிறது யாரை குறிக்குது? நம்மளை தான் குறிக்குது. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப பாத்திரத்தை கேட்டு கொண்டு போல ராஜா சொல்றாரு, கொண்டா அந்த பாத்திரத்தை, கொண்டா பெல்ஷாத்சார் கொண்டா. என்ன பண்ண போறோம்? பாபிலோனுடைய திராட்சை ரசத்தை அதுல ஊத்த போறோம். ஊத்தி நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்? சந்தோஷம். அங்க வசனம் சொல்லுது பாருங்களேன், அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். எல்லாம் பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க அந்த இடத்துல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த திராட்சரசம், பாபிலோனிய திராட்சரசம் ஊற்றப்பட்டது யார் மேல? எருசலேமின் பாத்திரத்தின் மேல. இந்த பந்தி எப்படிப்பட்ட பந்தி தெரியுமா?
இது பல நேரங்களில் தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்தத்துக்காக செய்யப்பட்ட பாத்திரம் பாபிலோனில அந்த திராட்சரசத்தை குடித்து அந்த ராஜாக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பாத்திரம் யார் கையில் இருக்கு? ராஜா கையில் இருக்குது. ஆனா பாத்திரம் யார் பாத்திரம்? எருசலேமுடைய பாத்திரம். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அந்த ஸ்திரீ வச்சிருந்தாலே வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் வசனத்துல பொற்பாத்திரம், அது எருசலேம் பாத்திரம் இல்ல. அது என்ன பாத்திரம்? அது பாபிலோனிய பாத்திரம். பாபிலோனுடைய பாத்திரத்துல பாபிலோனுடைய ரசம், அது அவங்களுடைய அருவருப்பு, அவங்களுடைய அசுத்தம் எல்லாம் இருக்கு. ஆனா இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த பாத்திரம் பரிசுத்த பாத்திரம். இந்த பாத்திரம் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரம், நீங்களும் நானும். ஆனா இந்த பாத்திரத்தை கொண்டு போய் இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு? பாபிலோனில் உள்ள ராஜாக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு கடைசி காலத்துல நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய டேலண்ட்ஸ், தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். பிசாசினுடைய காரியங்கள் நடக்குதுங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப நான் உலகத்துக்கு வேலை செய்யறது தப்பா? அதை சொல்லல. வேலை செய்யறது தப்பா சொல்லல. பிசாசுக்கு வேலை செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குது. பிசாசை சந்தோஷப்படுத்துறது இன்னைக்கு பெரும் அளவுல இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருக்காக ஒரு காலத்துல பிரகாசித்ததான ஒரு பாத்திரங்கள் இதெல்லாம் இன்னைக்கு போய் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நிறைய தேவ மனிதர்கள் கர்த்தருக்காக வைராகியமாய் பிரகாசித்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகள், நான் சொல்றது ஊழியக்காரனுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களை போல வளர்க்கப்பட்டார்கள். அடுத்த ஊழியக்காரனா வரணும்னு என்ன செய்யப்பட்டாங்க? வளர்க்கப்பட்டு அவர்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆனா திடீரென்று இந்த பிள்ளைகள் என்கிற பாத்திரத்தை பிசாசு எங்க கொண்டு போயிட்டான்? உலகத்துக்கு கொண்டு போய் சினிமாவிலையும் டிவிலையும் உலக பிரகாரமா எடுத்து ஜாலியா பயன்படுத்திட்டு இருக்கிறான். இப்ப இந்த பாத்திரத்தில் ஊட்டப்பட்டிருக்கிற திராட்சை ரசம் என்ன ரசம்? ஊத்தப்பட்டது திராட்சை ரசம் தான். ஆனா என்ன திராட்சை ரசம்? பாபிலோனிய திராட்சை ரசம். இன்னைக்கு போய் சினிமாக்கு வாசிக்கிறோம். யாரு? ஊழியக்காரனுடைய பையன். மியூசிக். இன்னைக்கு ஊழியக்கார பசங்களாம் சினிமா எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். ஆவிக்குரிய பசங்கள் எல்லாம் இன்னைக்கு சினிமால போய் ஆடிட்டு இருக்கிறான் உட்கார்ந்து. உலகத்தை மகிழ்விக்கிறான். கேட்டா சொல்றான் சினிமா தப்பா? சினிமா தப்பா? தப்பு இல்லைங்கிறது வேற. உன் பாத்திரத்தில் இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய போஜனம் தானே, பந்தி தானே ஒழிய பாபிலோனிய பந்தி கிடையாது. பாபிலோனிய பந்தி சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா நாங்க அது எப்படி தப்புன்னு தனியா சொல்லி தருவோம். அது என்ன அருவருப்பு, என்ன அசுத்தம், அதுக்குள்ள என்ன விதமான காம விகாரம் இருக்கு எல்லாம் சொல்லி தர முடியும். ஆனா இப்ப பிரச்சனை நீ யார் கையில இருக்கிறன்றதா பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். இந்த ரெண்டு நினைவு கர்த்தருக்கு எப்போ ஒத்து வராது. ஒண்ணு நீ அனலாயிரு, இல்லைன்னா குளிராரு. இன்னைக்கு நிறைய பேரு பாத்திரம் என்ன பாத்திரம்? ஒரு பாத்திரம், தேவனுடைய ஆலயத்தினுடைய பாத்திரம், தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றவர்கள். ஆனா இருக்கக்கூடியதான இடம் எங்க? பாபிலோனிய ராஜா கையில நிக்கிறாங்க. அங்க இருக்கிற திராட்சை ரசத்தை ஊத்தி அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க, மகிழ்ந்து களிக்குறி. அங்க இருக்கிற வைப்பாட்டிகளும் மனைவிகளும் புகழ்ந்து ஜாலியா இருக்கிறாங்களாமா. போய் இவன் வாசிக்கிற வாசிப்புல யார் ஜாலியா இருக்கிறா? குடிகாரனும் உலகத்துல உள்ளவனும் என்டர்டைன். அவங்களை இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இப்போ ஆவிக்குரியவன் போய் என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கிறான், சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறான். ஏன் இவன் வாசிக்கிறதுல அங்க இருக்கிறவன் மனம் திரும்புவானா? சினிமால வாசிக்கும் போது ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஓடி வந்து ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்னன்னு கேட்பாங்களா? அங்க என்டர்டைன். அதே ஆளு சர்ச்சில் வந்து வாசிச்சானா இங்க என்ன பண்றான்? பெர்ஃபார்ம். ஆனா இங்க வந்து அவன் சொல்றான், கண்ணை மூடி அப்படியே அபிஷேகம் இறங்குதாமா. எப்படா இறங்கும்? ஒரு ஊத்துல இருந்து எப்படி ரெண்டு தண்ணி புறப்படும்? ஒன்னு என்டர்டைன்மெண்ட், இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒன்னு நீ மறுரூபமாக்கப்படுவதற்கு வாசிக்கணும், இல்லனா மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு வாசிக்கணும். நீ தேவனை பிரியப்படுத்த வாசிக்கிறியா, மனுஷனை பிரியப்படுத்த வாசிக்கிறியா? நீ அவன் கையில கோப்ப, ஆனா நீ யாருடைய கோப்ப? தேவனுடைய கோப்ப. இங்க இருந்துகிட்டு இருக்கான்,
இன்னைக்கு நிறைய பேர் அவனை என்கரேஜ் பண்றதுக்குன்னு கொஞ்சம் ஊழியக்காரங்க வேற இங்க இருந்துட்டு இருக்கான். இங்க இருந்து கர்த்தர் கொடுத்த ஞானம் இத போய் அங்க இருக்கிறவனை திருப்தி பண்றதுக்கு, பாபிலோனை திருப்திப்படுத்துறதுக்கு அங்க போய் டைரக்ஷன் பண்றது, அங்க போய் மியூசிக் வாசிக்கிறது, எல்லாம் பண்றது. ஆனா இவங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்களாமா. அங்க போய் மேடை ஏறணும்னு பிரைஸ் தி லார்ட், அங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு இவர் என்ன ஆயிட்டாரு? ஸ்பிரிச்சுவல் ஆயிட்டாரு. அட தேவ நாமத்தை உயர்த்திட்டாராமா. எப்படி பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கான் பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீ தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய திராட்சரசத்தை சுமப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டாயே ஒழிய, அது பாபிலோன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ராஜா கையே. நம்ம நினைப்பான், இந்த ஆசாரியன் கையில இங்க இருக்கிறத விட, இன்னைக்கு இருக்கவன் அதான் நினைக்கிறான், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதான் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் ஒரு ஆசாரியன் கையில நான் ஒரு பாத்திரமா இருக்கிறதை விட பாபிலோன் ராஜாவின் கையிலே ஆஸ்கர் அவார்டு வாங்கணும், கவர்மெண்ட்ல இந்தியா அவார்டு வாங்கணும், தமிழ்நாடு அவார்டு வாங்கணும், கலைமாமணி பட்டம் வாங்கணும், லட்சமா சம்பாதிக்கணும், எல்லாரும் புகழணும், எல்லாரும் கூப்பிட்டு மெடல் கொடுக்கணும், பாபிலோன் ராஜா கையில் அவன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனா இங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஒன்னும் இருக்காது, அது பாட்டு மூலையில் இருக்கும். ஆனா ஒண்ணு தெரியுமா? பாபிலோன் ராஜா கையில இருந்தினா ஒரு நாள் நீ காணாம போவ. ஏன்னா ராஜாவே காணாம போவான். ஆனா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்தினா நீ பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவ. காரணம், ஆசாரிப்பு கூடாரம் பரலோக ராஜ்யத்தில் காணப்படுகிறது. உனக்கு எது வேணும்? உலகத்தின் மேன்மையா, இல்ல உலகத்தில் இருக்கிற புகழா, உலகத்தில் இருக்கிற பட்டமா, உலகத்தில் இந்த பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை புகழ்றதா, லட்சமா பணமா, எது வேணும்? இல்ல தேவன் கையில் இருக்கிற பாத்திரமா மாறணுமா? நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க தான் டிசைட் பண்ணணும். இங்க நீங்க நினைக்கிற மாதிரி பணம் வராது, இங்க நீங்க நினைக்கிற மாதிரி புகழ்லாம் வராது. இதுல சில ஊழியக்காரங்க கூட என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்களுக்கு என்கரேஜ் பண்றாங்க. என்கரேஜ் பண்ணி சினிமாவில் அவர் புகழ் அடையும் போது, தேவனுடைய பிள்ளை சினிமாவிலே பெரிய ஆளாய் வந்திருக்கிறார், அவாவையும் சரியில்லை இவாவையும் சரியில்லை. இதான் உண்மை. பாபிலோன் கையில் இருக்கிற பாத்திரத்தையும் உள்ள இருக்கிற திராட்சரசத்தையும் ஒரு எருசலேம்ல இருக்கிற பிரதான ஆசாரியன் புகழ்ச்சியா பேசுறானா, ஆசாரியன்கிட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு உலகத்துல நடக்கிறதான ஒரு மேன்மையான விஷயத்தை, பாவமான விஷயத்தை இங்க இருக்கிறவன் புகழ்ந்து பேசுறான்னா ஏதோ மிஸ்டேக்னு அர்த்தம். ஏசபேல் கொடுக்கிற பந்தியில தீர்க்கதரிசி ஒருத்தன் போய் உட்கார்றானா தீர்க்கதரிசி கிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். நமக்கு இந்த பேரு, புகழ், பட்டம், பதவி இதெல்லாம் கிடையாது. நம்மை புகழ்கிற ஒருத்தர் இருக்கிறார். பரலோகத்துக்குள்ள நுழையும் போது உண்மையும் உத்தமம் உள்ளவனை எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லுவார். கோடான கோடி தூதர்களுக்கு மத்தியில பிதாவுக்கு முன்பாக நம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவேன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. இதை விடவா மேலான ஆசீர்வாதம் வரும்போது? நீ உலகத்துல எவ்வளோ பெரியதான பட்டத்தையும் பதவியும் நீ வாங்கிட்டாலும் கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும்போது உன்னை தெரியாதுன்னு பாரு கர்த்தர். நான் இன்னாருடைய மகன், உங்க அப்பா வந்துட்டான், அவன் ஸ்பிரிச்சுவல் பர்சன், நீ உலகத்துக்கு போனவன், நீ வர முடியாது, கெட் அவுட். பாத்திரம் சுத்தமானதாக இருக்கணும். பார்த்தார் ஆண்டவர். ஒரு நாள் அந்த பாத்திரத்தை திருப்பி கொண்டு வருவார். நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசம் ஒன்று இருக்கு. எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். பாபிலோனிலிருந்து வந்து அது நேரா பெல்ஷாத்சார் கைக்கு போய் வப்பாட்டிகளின் கைகளுக்கு போயிருந்தத இப்ப கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு? எடுத்து கொடுத்து மீண்டும் கொண்டு போய் எங்க வச்சிருங்க? எருசலேம் ஆலயத்திலேயே கொண்டு போய் வச்சிருங்க. நான் விசுவாசிக்கிறேன், வெகு சீக்கிரத்துல இப்படி உலகத்தினுடைய மேன்மைகளுக்கு ஆட்பட்டு போனவங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு போனவங்க, புகழுக்கு ஆசைப்பட்டு போனவங்க, கர்த்தருக்கு யூஸ் பண்ண வேண்டியதை உலகத்துக்கு யூஸ் பண்ணவங்க, இவர்களெல்லாம் ஒரு நாள் மீண்டும் திரும்பி வருவார்கள். கர்த்தரே தெய்வம் என்று வரணும், திருப்பி தேவனை நோக்கி வரணும். எதுக்காக சொல்றேன் தெரியுமா? இவங்கெல்லாம் வந்து திருப்பி ஆண்டவருக்கு வாசிக்கணுன்றதுக்காக இல்லை. இவங்க வாசிக்காவிட்டாலும் அவருடைய நாமம் மகிமைப்படும்.
இவங்க அவர்களை உயர்த்தாவிட்டாலும் அவருடைய நாமம் மகிமைப்படத்தான் போகுது. இவர்கள் எல்லாரும் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் பாத்திரமாய் இருந்தவர்கள். இன்னைக்கு இருக்குங்க சினிமாவில் இருக்கிற எத்தனையோ நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கள போய் கேளுங்களேன். நான் ஒரு நாள் சர்ச்சில் வாசித்தேன், காஸ்பல் வாசித்தேன். ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க கூட்டத்தில் முடிச்சுட்டு சொன்னாங்க, உங்களுடைய மெசேஜெல்லாம் கேட்போம் பாஸ்டர், உங்கள் மெசேஜை கேட்க தான் வந்தோம் அப்படின்னு. அப்புறம் அவங்களுடைய யூடியூப்பில் அவங்களுடைய இன்டர்வியூ ஒன்று இருந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் பார்க்குறேன், அவங்க சொல்கிறாங்க, நான் சின்ன வயசில் சர்ச்சில் பாடிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா உலகத்துக்கு பாட போயிட்டாங்க. இப்போ அவங்க கர்த்தருக்குள்ளே வந்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எதுக்கு சொல்கிறேன்? அப்படி உலகத்துக்கு போனவர்கள் எல்லாம் திரும்பி வரணும். ஏன்? இவர்கள் எல்லாருமே ஒரு நாள் ஆலயத்துக்குள் பாடிக்கொண்டிருந்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினவர்கள், பரிசுத்த வித்துல வந்தவர்கள். அப்படி வந்த இவர்கள் ஃபேம் மேலேயோ பணத்தின் மேலேயோ அல்லது இந்த மாதிரி கொடுக்குற அவார்டுகள் மேலேயோ ஏதோ ஒன்றில் ஆசைப்பட்டு எங்கே போயிட்டாங்க? இழிவான இச்சை கழுகு நோக்கி உலகத்துக்கு போயிட்டாங்க. இவர்களையும் கர்த்தர் என்ன பண்ணணும்? திருப்பி கொண்டு வரணும். எதுக்காக? இவங்க வாசிச்சு அவர் மகிமைப்படணுன்றதுக்காக அல்ல, இவங்க திரும்பி வந்து இவங்க ஆத்மா காப்பாற்றப்படணும். அதுதான் முக்கியம். சில ஊழியர்கள் அவங்க அங்கிருந்தே ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஜெபம் பண்றாங்க. இட்ஸ் ராங், தப்பான ஜெபம் அது. அவர்கள் இங்கே வரணும். அந்த பாத்திரம் திருப்பி எங்க வரணும்? எருசலேமின் தேவாலயத்துக்கு வரணும், திருப்பி தேவனுக்குள்ள வரணும். அதுதான் கர்த்தர் விரும்புறது. கடைசியா ஒரு போஜன பந்தி இருக்கு, அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. லூக்கா 22:3 வாசிங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தால். இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சாத்தான் புகுந்த பிறகு நல்லா கவனிங்க, அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். அதற்கு பிறகு பந்தி இருக்க போகிறாங்க. எங்க? பஸ்கா ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறேன் கீழே கேட்டாங்க. பஸ்கா பண்டிகைக்கு போறாங்க. இப்போ யோவான் 13லையும் இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ராஜாவுடைய, அதாவது பேய்களுடைய பந்தி தானியேல் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு என்ன பண்ணிட்டாரு? தன்னை தற்காத்து கொண்டார். ரெண்டாவது பேயோடைய பந்தி, அந்த பந்திக்கு யார் கொண்டு போகப்பட்டது? தேவ பாத்திரம் கொண்டு போக, தேவ பிள்ளைகள் கொண்டு போகப்பட்டு அங்கே மேன்மையாக நினைக்கப்பட்டார்கள். கர்த்தர் ஒரு நாள் அவர்களை என்ன பண்ணுவார்? மீட்டு கொண்டு வருவார். இது 3வது பந்தி. இந்த பந்தி பேயோடைய பந்தி இல்ல, இது தேவனுடைய பந்தி. இந்த பந்தி ஆயத்தம் பண்ணது யாரு? இயேசு. இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்றார். ஆனா இந்த பந்தில உள்ள யார் உட்கார்ந்திருக்கிறது? சாத்தான் புகுந்த ஒருத்த உட்கார்ந்திருக்கிறான் பாருங்க. உள்ள யார் உட்கார்ந்திருக்கா? சாத்தானோடு கூட ஒருத்த வந்து உள்ள உட்கார்ந்திருக்கான். இந்த பந்தி இப்போ எப்படிப்பட்ட பந்தி? பரிசுத்த பந்தியில பிசாசு. பிசாசுடைய பந்திக்கு பரிசுத்தவான் போக மாட்டேன்னா அது தானியேல். பரிசுத்த பந்திக்கு யார் வந்திருக்கிறா? பிசாசு வந்திருக்கு. இன்னைக்கு இந்த பிரச்சனை தான் சபையில பெரும் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேரு பிசாசோட வந்து உட்கார்ந்திருப்பாங்க. இவன் யாரு? யூதாஸ்காரியத். யூதாஸ்காரியத் யாரு? அப்போஸ்தலன், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் அர்த்தம். அனுப்பப்பட்டவன். ரெண்டு பேரா கர்த்தர் அனுப்பி விடுறாரு. அற்புத அடையாளங்களை செய்தவன், எல்லாரும் அறியும். அவ்வளவு மேன்மையான அழைப்பு. ஆனால் வசனம் சொல்லுது, யூதாஸ் யாருக்கு இடம் கொடுத்துட்டான்? பிசாசுக்கு இடம். பிசாசுக்கு இடம். இந்த பிசாச வச்சுக்கிட்டு அவன் எங்க வந்து உட்கார்ந்திருக்கிறான்? பரிசுத்த பந்தியில உட்கார்ந்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் உட்கார்ந்திருக்காங்க. போன வாரம் மெசேஜ்ல கூட சொன்னோம், சபையில பந்தி கொடுக்கும்போது சொல்ற வார்த்தை என்னன்னா, பொய் பேசுறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, குடிக்கிறவங்க, வெத்தலை பாக்கு போடுறவங்களாம் என்ன செய்யக்கூடாது? பந்தி எடுக்கக்கூடாதுன்றாங்க. இதெல்லாம் அவன் ஞானஸ்தானத்தை போய் விட்டுட்டான்ல. ஞானஸ்தானம் எடுக்கும் போதே, புது மனுஷனா மாறும் போதே இதெல்லாம் எங்க போயிருச்சு? பழைய மனுஷன் சாகும் போதே இதெல்லாமே போயிருச்சு இல்ல. இதெல்லாம் வெளியரங்கமான பாவம், இதெல்லாம் பெரும்பாலும் போயிடும். இப்ப இவனுக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, உள்ள பிசாசு இருக்குது, பந்திக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இவன் பிசாசுக்கு இடம் கொடுத்த ஒருத்தன் எங்க இருக்கிறான்? பந்தியில இருக்கிறான். இப்ப இவனுக்கு பொய் பேசாதன்னா அவன் சொல்லுவான், நான் இயேசுடைய அப்போஸ்தலனுங்க, அப்படித்தான் சொல்லுவான். ஏன்பா நீ வந்து யாரு? நான் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன். ஆனா உள்ளுக்குள்ள யார் இருக்கா? பிசாசு.
இன்னைக்கு அப்படிதான் பல குரூப் வந்து உட்கார்ந்து இருக்குது. இப்ப இவனுக்கு என்ன சொல்லணும்? சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்லணுமா? குடிக்காதுன்னு சொல்லணுமா? இல்ல இல்ல, இவனுக்கு அப்படி சொல்ல முடியாது. இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா பொருளாசக்காரன், பணத்தாசக்காரன், 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தவன். எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிசாசு ஸ்ட்ரைட்டா வந்து உள்ள வராது. அது உங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க எப்போ இடம் அவன் விரும்புகிறபடி கொடுக்குறீங்களோ அப்போதான் எங்க வரும்? உள்ள வரும். சரி வாங்க இன்னைக்கு இவர் வீட்டில் போய் ஸ்டே பண்ணலான்னு உள்ள வராது பிசாஸ். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு என்ன பண்ணும்? பொருளாசை, பணத்தாசை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இந்த உலகத்தில் இருக்கிறத என்ன செய்யும்? ஒன்று ஏதோ ஒன்று உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள நடத்திக்கிட்டே இருக்கும். உங்க தாட்டு ஃபுல்லா அதில் தான் இருக்கும். இப்போ யூதாஸுக்கு பொருளாசை, பணத்தாசை, 30 வெள்ளி காசு. இந்த 30 வெள்ளி காசு தாட்டு வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த சிந்தனையே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே தாட்டு எப்போ இயேசுவை காட்டி கொடுக்கலாம்? 30 வெள்ளி காசு கிடைக்கும். 30 வெள்ளி காசு சாதாரண விஷயம் இல்லைங்க. 30 வெள்ளி காசுல லேண்டே வாங்கலாம். கேஎஸ்சி ஏதோ 2 வெள்ளி பணம் கேட்டார் நினைக்காதீங்க. கேஎஸோட 2 வெள்ளி பணத்தில் எத்தனையோ லேண்டு வாங்கலாமா அன்னைக்குள்ள நிலைமையில. ஸோ நாகமான் கொடுத்தது அவ்வளோ காஸ்ட்லி. அப்போ இந்த தாட்டு என்ன செய்யுது? உள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஓடுது. ஏதோ நாகமான பார்த்த அன்னைக்கு கேஎஸ்சி ஏமாறல, யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. இந்த எலிசா வரவனெல்லாம் வேணாங்கிறாரு. வர்ற பையன நமக்கும் இப்போ நிலைமை என்னவா தான் இருக்குது. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சா சாப்பாடு இல்லை, எலிசா என்ன பண்ணுவார் தெரியாது. அவரு அப்பத்தை ரிட்டனையா மாற்றி கொடுத்துருவார். அவரு தண்ணியை தோண்ட சொன்னா தண்ணி வந்துடும். தண்ணி கெட்டு போயிருந்தா பானையை உடைச்சு உள்ள போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிடுவார். அவரு விசுவாச வாழ்க்கை. இந்த கூடங்கிறது பாருங்க, அதுக்கு விசுவாச வாழ்க்கை இல்லை, அது பயந்துனே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகும், நாளன்னைக்கு என்ன ஆகும். பேசாம அந்த நாகமான்ட்ட 2 வெள்ளியை வாங்கி ரெடி பண்ணி வச்சுப்போம். நம்ம என்ன இப்போ பெருசா என்ன இஸ்ரவேல்ல பாதியா கேட்டோம், ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமே. இது ஒரு தப்பா? நீ குஷ்டமாயிருவ. நிஜம். ஏன்? நீ போஜன பந்தி இருக்க வேண்டியது எங்க? எலிசா கிட்ட. எலிசா கிட்ட போஜன பந்தி இருக்கும்போது என்ன சொல்லிட்டு வந்திருக்கணும்? எலிசா எப்படி வந்தவர்? ஏரையும் மாடையும் விட்டு அடிச்சு முடிச்சு சமைச்சு சாப்பிட்டு ஓவர் பண்ணிட்டு பா நம்ம எம்டி ஹேண்டட், நான் பின்னாடியே வரேன். இப்ப கேசி எப்படி வரணும்? நீயே எம்டி ஹேண்டட், நமக்கு ஹேண்டே இல்லை, வா போலாம். ஏன்? மினிஸ்ட்ரி அப்படித்தான்பா, அதான் மினிஸ்ட்ரி. ஆனா கேயாசி அப்படி இல்லை. இந்த ஆள் தான் வெறுமனே இருக்கிறான். ஒருவேளை இந்த ஆள் எலியா மாதிரி என்னைக்காவது மேலே கீழே ஏறி போயிட்டா நம்ம நிலைமை என்ன? ஒரு 2 வெள்ளிப்பணத்தில் ஒரு லேண்டு கண்டை வாங்கி போட்டு வைப்போம். ஒரு வேளை இவன் காணாம போனாலாவது நமக்கு என்னவா இருக்கும்? பிரோஜனமா இருக்கும். லேண்ட் இருக்கும், 2 வெள்ளிப்பணம் இருக்கும், 2 மாற்று வஸ்திரம் இருக்கும், குஷ்டமும் இருக்கும். கடைசி வரைக்கும் நீ குஷ்டரோகி தான். அதான் யூதாஸ். 30 வெள்ளி பணம் இருக்கும், லேண்ட் இருக்கும், உன் பேர்லயும் இருக்கும். ஆனா நீ சாவறதுக்கு அங்க ஒரு மரமும் இருக்கும். நீ கர்த்தருடைய பந்திக்கு வரியா? அந்த பந்தியில என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உட்கார். பிசாசோட வந்து உட்காராது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க. உள்ளுக்குள்ள பிசாசை வச்சுக்கிட்டு வெளியே அப்போஸ்தல பட்டம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நிறைய விசுவாசி அப்படித்தான் பந்தி எடுத்துக்கிட்டு இருக்குது. வெளியே எப்படி இருக்கு? விசுவாசி பட்டம், வெளியே ஊழியக்காரன் பட்டம், வெளியே தீர்க்கதரிசி பட்டம், வெளியே பைபிள் டீச்சர் பட்டம். உள்ள என்ன இருக்கு? பிசாசு உட்கார்ந்து இருக்கு. எல்லாரையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், தாகமாயிருக்கிற இடத்துல வரக்கடவன். எல்லாரையும் வா வான்னு சொன்ன இயேசு ஒரே ஒருத்தனை மட்டும் சீக்கிரமா போனார். யார சொன்னாரு? யூதாச சொன்னாரு. ஏன் பந்தியில உட்காந்துக்கிட்டு என்னையே காட்டி கொடுக்கறதுக்கு காசை வாங்கிட்டு எங்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறியே, நீ நினைச்சிட்டியோ தேவன் கண்டும் காணாதவரை போல இருக்கிறாருன்னு? இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் எண்ணம். ஊழியக்காரங்கிட்ட பவர் இல்லை, எலியா மாதிரி எலிசா மாதிரி இல்லை. அந்த காலத்து எலியா எலிசா மாதிரி இப்ப இல்லை. உண்மை, நிதர்சனமான உண்மை. பவுல் உற்று பார்த்து நீதிக்கு பகைஞனேன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு இல்லை. உத்து பார்த்தோன்னா அவன் நம்மளை உத்து பார்க்கறான்.
இப்போ இவருக்கு பயம் வந்துடுது, ஏன் இவன் நம்மளை இப்படியே பார்க்குறான். இப்போ 2 பேருமே பரஸ்பரமாக பிரிஞ்சு போயிடுறாங்க. நீ என்ன பார்க்காத, நானும் ஒன்றும் பார்க்கல. இன்றைக்கி எல்லா ஊழியர்களும் அப்படி தான் இருக்காங்க. உற்று பார்க்குற மாதிரியே இல்லை. எல்லா ஊழியர்களும் பயம் இருக்குது. ஏன் அந்த ஆள் நம்மளை குறுன்னு பார்க்குறான் அப்படின்னு. அதனால் அந்த காலத்து மேலே உற்று பார்த்து கண்டுபிடிச்சி நீதிக்கு பங்கினன்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரன்லாம் இல்லை. அதனால விசுவாசிக்கு எப்படி இருக்கு? தைரியம். பிசாசோட வந்து உட்காந்துருக்கு. உள்ளுக்குள்ள பிசாசை வச்சுட்டு தைரியமா 30 வெள்ளி காசுக்கு வாங்கினவன் உள்ள உட்காந்துருந்தா பிசாசு இருக்குன்னா, அக்கா தங்கச்சியை ஏமாத்தி, சொத்தை ஏமாத்தி, அண்ணன் தம்பியை ஏமாத்தி, ஏன் சபையில் இருக்கிற காணிக்கையை திருடிட்டு ஒருத்தன் உள்ள உட்காந்துருக்கான அவனுக்குள்ள பிசாசு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஊழியக்காரனுடைய காசை திருடிட்டு உள்ளக்குள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான அவனுக்குள்ள பிசாசு இருக்குமா இருக்காதா? இருக்கும். கர்த்தருடைய காணிக்கையை திருடிட்டு ஊழியக்காரன் ஆட்டையை போட்டு மேல இருந்து பிரசங்கம் பண்றானே அவனுக்குள்ள பிசாசு இருக்குமா இருக்காதா? இருக்கும். அவனை விரட்டுறதுக்கு ஏசு இல்லை. இப்ப அவ்வளவுதான். அவனை விரட்டு, நீ வெளியே போட, சீக்கிரமா வெளியே போன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால இவன் என்ன நினைச்சுக்கிட்டா, நம்ம கிட்ட பிசாசு இருக்கிறது யாருக்கும் தெரியாது, நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் வரும் குஷ்டரோகியாய் மாறுவாய். ஒரு நாள் வரும் நாண்டு கொண்டு சாவாய். ஒரு நாள் வரும் ஏலியின் பிள்ளைகளுக்கு நடந்தது உன் பிள்ளைகளுக்கும் நடக்கும். நீ போயிருவ. ஆனா ஏமாத்தன உன் பிள்ளைகள் தொலைஞ்சாங்க. நிறைய பேருக்கு அந்த பயம் இல்லை. இப்போ நியாய தீர்ப்பு பயம் இல்லை, புல்பிட்டு மேல பயம் இல்லை. ஏதோ நம்ம செஞ்சுட்டு போயிட்டு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டோம், பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், நீ செத்து போவ, உன் பிள்ளையோட வாழ்க்கை நாசமா போகும். எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமா போச்சு தெரியுமா? சாரி டு சே, நிறைய ஊழியக்காரன் வீடுகளில் பிரச்சனைகள். காரணம் என்ன? நீ நினைச்சுக்கிட்ட ஏதோ சாதாரண பிரச்சனை இல்லை, நீ என்னைக்கோ விதைச்சதை இன்னைக்கு அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசிகள் வெரி கேர்ஃபுல். பிசாசோட வந்து உட்காராத உள்ள. யாரையாவது ஏமாத்தி இருந்தனா போய் முதல்ல ஒப்புரவார், மனம் திரும்பு. போயிட்டு சொந்தக்காரங்கன, மாமனார் மாமியார, அக்கா தங்கச்சிய, அண்ணன் தம்பிய ஏமாத்தி இருந்தீங்கன்னா முதல்ல போய் மனம் திரும்பு. நீ பிசாசு உள்ளோட இருக்குன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கிற. என்னைக்கு நீ நாண்டு கொண்டு சாவன்னு உனக்கே தெரியாது. நான் இப்படி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கொடுக்குற எச்சரிப்பு உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். ஏன், நீ உன்னை அறியாமலேயே எப்படி கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிச்சா தூக்கி அடிக்குமோ, அதை விட ஆபத்தானதுல கை வைக்கிற பந்தியில டேஞ்சர். அதுல தீட்டு பட்டுச்சு, தொலைஞ்சு. அவன் ரொம்ப கேஷுவலா 30 வெள்ளி காசையும் வாங்கிட்டு கம்யூனியன் வாங்கிட்டான். ரெண்டும் ஒரே கை தான். 30 வெள்ளி காசு வாங்கின கையும் கம்யூனியன் வாங்கின கையும் ஒரே கை தான். கடைசியில் என்னாச்சு? குடல் சரிந்து செத்தானாம். எப்படி புதைச்சிருப்பாங்க பாருங்க அவனால. குடலை அள்ளி போட்டு போஸ்ட்மார்ட்டம், குடலை அள்ளி போட்டு. என்ன கொடுமையான மரணம் இல்லை? ஒரு அப்போஸ்தலனுக்கு வர வேண்டிய மரணமா அது? மிச்சம் 11 பேரை பாருங்க, ரத்த சாட்சியா கர்த்தருக்காக வைராக்கியமா மரிச்சான். இவன் ஒருத்த மட்டும் எப்படி மரிச்சிருக்கிறான்? குடல் சரிந்து. கம்யூனில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இந்த கையை வேற எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கிறேன். அப்பமும் ரசமும் கையில வாங்கின உடனே சொல்றான் ஆபிரகாம், கர்த்தருடைய கையில அப்பத்தை வாங்கியிருக்கிறேன். மெல்கிசேதேக்கு கையில நான் என்ன வாங்கியிருக்கிறேன்? அப்பமும் ரசமும். இனி சோதோம் ராஜா கையில ஆசீர்வாதத்தை நான் வாங்க மாட்டேன். உலகத்தின் ராஜா கிட்ட என்ன வாங்க மாட்டேன்? தீட்டானது. சோதோம் என்ன இருக்குது? உள்ள அருவருப்பானது இருக்குது. அந்த அருவருப்பானதுல நான் என்ன வைக்க மாட்டேன்? கை வைக்க மாட்டேன். அந்த எண்ணம் வரணும். பரிசுத்தத்துல கையை வச்சேன்னா இனி எதுல வைக்க மாட்டேன்? அருவருப்புல கை வைக்க மாட்டேன். கர்த்தருக்கு விரோதமானதுல கை வைக்க மாட்டேன். பொய் சாட்சிக்கு கையெழுத்து போட மாட்டேன். வழக்குக்கும் வாதுக்கும் கை போட மாட்டேன். விவாகரத்துக்கு கையெழுத்து போட மாட்டேன். அப்பத்தையும் ரசத்தையும் கையில வாங்குறேன்னா கர்த்தருக்கு விரோதமானதுக்கு கையை யூஸ் பண்ண மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கணும். இல்ல கேயாசியும் ஞாபகத்துக்கு வரணும், யூதாசும் ஞாபகத்துக்கு வரணும். நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அபாத்திரமாய் போஜன பானம். தானியேல் சொன்னான், யோ அது ராஜாவுடைய சாப்பாடாவே இருக்கட்டையா. The unclean food maybe in the king's table. அது ராயல் ஃபுட். அது எவ்வளவு பெரிய மேன்மையான பட்டமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மேன்மையான உலகத்தினுடைய கௌரவமாக இருக்கட்டும், நான் அதனாலே என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். எனக்கு ஒரு தகுதி உண்டு.
கர்த்தர் என்னை ஒரு இடத்துல தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனையோ முறை நான் சொல்லி இருக்கிறேன். பில்லி கிரஹாம் ஐயாவை கூப்பிட்டு பிரசிடண்டா நிக்க சொன்னாங்க. அவர் சொன்னாரு, அது எனக்கு தகுதி கிடையாது, ஏன் நான் அதை விட மேல, என்னை கொண்டு போய் நீங்க டீ ப்ரொமோட் பண்ண பாக்குறீங்க, அது கிங்ஸ் ஃபுட், ஆனா நான் கை வைக்க மாட்டேன், எனக்கு அது தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ரெண்டாவது, ஒருவேளை கர்த்தர் உனக்கு அற்புதமான பொற்பாத்திரமாய் உன்னை வச்சிருக்கிறார். நீ எதுக்கு தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை அலங்காரம் பண்ணுவதற்கு, தேவன் உன்னை கொண்டு மகிமைப்படுவதற்கு. உன்னுடைய குரல் கர்த்தரை குறித்து மட்டும் பாடணும், சினிமாவுக்கு பாடுறதுக்கு இல்ல. உன் கை கர்த்தருக்காக மட்டும்தான் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும், சினிமாவுக்கு வாசிக்கிறதுக்கு இல்ல. நான் சினிமா மட்டும் சொல்லல, ரெஸ்ட் கர்த்தரை தவிர வேற எதுக்குமே வாசிக்க கூடாது. ஏன்னா இந்த கை கர்த்தர் கொடுத்தது, அதை வாசிக்கிற ஞானமும் கர்த்தர் கொடுத்தது. எதுக்காக? கர்த்தருக்காக வாசிப்பதற்கு. கர்த்தர் கொடுத்த ஞானத்தை, அறிவை, கர்த்தர் கொடுத்ததான மேன்மையை, டேலண்ட்டை எல்லாத்தையும் நீ கர்த்தருக்கு தான் யூஸ் பண்ணணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்த சிசில் பி டிமிலியை கேட்டாங்க, உங்களுடைய சக்சஸுக்கு பின்னாடி என்ன காரணம்? இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டை எடுத்து கையில் காட்டிட்டு சொன்னாரு, நான் கர்த்தருக்காக செய்கிறேன். ஆமா, கர்த்தருக்காக மட்டும்தான் செய்யணும். நீ பாபிலோன் கையில பாத்திரமா இருக்க கூடாது, நீ தேவனுடைய ஆலயத்துல தான் பாத்திரமா இருக்கணும். கடைசியாக பிசாசோட வந்து தேவனுடைய பந்தியில உட்காரக்கூடாது, அது ஒரு வகையான அபாத்திரமாய் போஜன பானம். இவங்க எல்லாம் பிசாசோடைய போஜன பந்திய போமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா யூதாசு பிசாசையே போஜன பந்திக்கு கூட்டிட்டு வந்துட்டான். பரிசுத்த பந்திக்குள்ள பிசாசை கூட்டிட்டு வந்தவன். நீ கேர்ஃபுல்லா இரு. தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்காரும் போது பரிசுத்த ஆவியோட வந்திருக்கிறியா, பிசாசினுடைய ஆவியோட வந்திருக்கிறியான்னு பார். ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய, உன் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டியான்னு பார். கொடுக்க முடியலன்னா போய் ஒப்புரவாகினியான்னு பார். அப்படிதான் சொல்லுது மத்திய 5ஆம் அதிகாரத்தில். கொடுக்க முடியாட்டி போய் ஒப்புரவாகு. கொடுக்கிற காலத்தை கொஞ்சம் கேட்டு வாங்கு, பர்மிஷன் வாங்கு. நான் கொடுத்துறேன்னு சொல்லு, தயவா போ, தாழ்ந்து போ. கொடுக்க முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோ, கோர்ட்ல கேஸ் போட்டுக்கன்னு சொன்ன ஆண்டவர் சொல்றார், ஒரு காசு கொடுத்து தீரு மட்டும் நீ இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய். 30 வெள்ளி காசு எவ்வளவு பெரிய மேன்மையிலிருந்து அவனை கீழே தள்ளி குடல் சரிந்து செத்து போனான். 2 வெள்ளி காசு எவ்வளவு பெரிய மேன்மையிலிருந்து தள்ளி அவனை குஷ்டரோகியா பார்த்துச்சு. பணத்தாசையிலையும் பொருளாசையிலையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனா பணத்தாசையோட வாழ்ந்தினா தொலைஞ்ச. பணம் இல்லாமலேயே எலியாவால வாழ முடிஞ்சிச்சு. காக்கா சாப்பாடு கொண்டாந்துச்சு, விதவை வீட்டில் அவனுக்கு ரெடியா இருந்துச்சு. அப்படி கூட கர்த்தர் உன்னை நடத்துவார். பணம் தேவையில்லைன்னு சொல்லல, அப்படி கூட கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆனா பணத்தாசையோட இருந்தினா தொலைஞ்ச. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். நீர் வரும் அளவும் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் நாங்கள் உண்மையும் உத்தவமாய் இந்த பந்தியை நினைவு கூற எங்களுக்கு கிருபை பாராட்டும். சடங்காச்சாரமாய் அல்ல ஆண்டவரே, கட்டாயமாய் அல்ல ஆண்டவரே, எடுத்தே ஆகணுங்கிற சூழ்நிலையில இல்ல ஆண்டவரே. உண்மையாக உத்தமமாக இந்த போஜன பந்தி நான் அதை தீட்டுப்படுத்தி விடக் கூடாது என்கிறதான அந்த உண்மை உத்தமத்தோடு கூட எடுக்க எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்கள் பிசாசின் போஜனத்துக்கும் போய்விடாதபடி, தேவனுடைய போஜனத்துக்கு பிசாசையும் கூட்டி வந்து விடாதபடி நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நான் இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நம்முடைய HLM ஆப் எதுக்காக சொல்றேன்னா, பல விஷயங்களை இப்பொழுது பொது தளத்தில் பேசுவது கடினமாக இருக்கிறது. அதுவும் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பேச வேண்டி இருக்கிறது. அப்படி பேசும்போது பல காரியங்கள் அந்த சில விதிமுறைகளுக்கு மீறி இருக்கிறது. அப்படி பேசும்போது அவைகள் ரிமூவ் பண்ணப்படுகிறது. அது யூடியூப்ல இருந்தோ அல்லது மற்ற சோசியல் மீடியாவில் வந்து ரிமூவ் பண்ணப்படுகிறது. நம்மளது கூட 1-2 ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நாம் இந்த மாதிரி சில சென்சிட்டிவான விஷயங்களை
வருகையை பற்றின காரியங்களை, வேதாகமத்தில் உள்ளவைகளை பேச வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஹெச்எல்எம் ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். வருகிற நாட்களிலே சில மிக முக்கியமான காரியங்களை நாங்கள் ஹெச்எல்எம் ஆப்பில் மட்டும்தான் பேச போகிறோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான், வெளிப்படையாக பேச முடிந்ததை மட்டும்தான் இங்கே பேசுவோம். கொஞ்சம் வேதத்தில் உள்ள டீப்பான விஷயங்கள் எல்லாவற்றையும் ஹெச்எல்எம் ஆப்பில் நாம் பேச போகிறோம். ஆகவே தயவு செய்து ஹெச்எல்எம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஃபுல் ஃப்ரீ தான், அதில் எந்த விதமான காஸ்ட்டுமே கிடையாது. பட் ஹெச்எல்எம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இனி வரக்கூடியதான சில மிக முக்கியமான விஷயங்கள், வேதாகமத்தில் உள்ள கடைசி கால அடையாளங்கள், அவைகளை எல்லாம் அதில் நீங்கள் பார்க்கலாம். அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். காட் பிளஸ் யூ.